இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு சுற்று வட்டார பகுதியில் ஒரு விவசாய சந்திக்கலான்னு வந்து நம்ம கூட பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க. இவங்க இருக்கிற எல்லாருமே யூடியூபர்ஸ் தான். உங்களுக்கு தெரியும், நான் வானம் பார்த்த பூமி, இவர் வந்து உழவின்றி உணவில்லை, அவங்க வந்து பசுமை சாரல், அவங்க வந்து சீர்காழி டிவி. ஓகே, வணக்கம். ஐயாவை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். இன்றைக்கி தான் மீட் பண்ணோம். பசுமை சாரல்ன்ற யூடியூப் சேனலோட பேர் ரொம்ப அதுக்கேற்ற மாதிரி வச்சுருக்காரு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஐயாவுக்கு 60 வயசு ஆகுது. இது ஏன் வயசு மென்ஷன் பண்ணுறேன்னு கேட்காதீங்க. இன்றைக்கி நாங்கள் எப்படி சுறுசுறுப்பாக வந்தோமோ எங்களோட ஃபாஸ்ட்டாக வந்து பயணிக்கிறாரு. அதுவும் இந்த விவசாயத்து மேலே இருக்க ஆர்வத்தில் அவர் எங்களுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, இந்த 60 வயதையும் வந்து அவர் வந்து கொஷின் கேட்டு ரொம்ப ஆர்வமாக அதுக்கு வந்து எங்கள் சேனல் சார்பாக அவருக்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள். உங்களை சந்திச்சதில் நீங்கள் எவ்வளோ வயதானாலும் வந்து இதில் பயணிக்கணும்னு சொல்லிட்டு வாழ்த்துறோம். இந்த இயற்கையை பற்றி ஏதாச்சும் சொல்லுங்கள். அவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குது. இங்கே வந்தவொடனே ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. அப்படியே சுற்றி காட்டுங்க வானம் பார்த்த பூமியானா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வயல்வெளி தான். இதை பற்றி சொல்லுங்கள். அவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குது. இது வந்து நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து ஒரத்தநாடு பக்கத்தில். இது வந்து டெல்டாவுடைய முக்கியமான பகுதி. டெல்டானா உங்களுக்கு தெரியும், தஞ்சை மாவட்டத்தினுடைய தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, பாபநாசம், கும்பகோணம், திருவாரூர் இதெல்லாம் ஒருங்கிணைந்த மாவட்டங்கள் தான் டெல்டா மாவட்டம். அதில் வந்து ஒரத்தநாடு பக்கத்தில் கண்ணந்தங்குடி கீழூருங்கிற இடத்துல இருக்கும். டெல்டாவுடைய சிறப்பு என்னாக்க, இங்கே நடவு ஆயிடுச்சுனாக்க கடல் அலை போல் இங்கே கண்ணுக்கட்டு தூரம் பச்சையை பார்க்கலாம் நீங்கள். ஓகே, அதுதான் டெல்டா மாவட்டத்தினுடைய சிறப்பு. இங்கே வந்து காவிரியுடைய உபநதிகள் பாயக்கூடிய பகுதி இது. இதில் பார்த்தீங்கன்னா நடவு பண்ணிட்டாங்கன்னா கண்ணுக்கட்டு தூரம் நடவாக தான் இருக்கும். அதே மாதிரி அறுவடை சமயத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அறுவடை நடந்துட்டு இருக்கும், கண்குள்ளா காட்சியாக இருக்கும். அதனால் டெல்டாவுடைய முக்கியமான பகுதி. இந்த பகுதியில் இந்த பாரம்பரிய நெல் சாகுபடி பண்ணுறவங்க ரொம்ப சொற்பமாக தான் இருக்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து கண்ணந்தங்குடி கிளையூரில் வந்து தாமரைக்கண்ணனுங்கிற ஒரு விவசாயியை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். அவர் வந்து பாரம்பரிய நெல் சாகுபடி பண்ணிக்கிறாரு, உழவில்லா வேளாண்மை பண்ணிட்டு இருக்கிறாரு. உழவில்லா வேளாண்மைங்க. ரொம்ப அந்த மிஷினும் கிடையாது, வேலை ஆட்களும் வந்து ரொம்ப கம்மி. அதை பற்றின வீடியோவும் நாங்கள் வந்து முழுசாக போடுறோம். அதை வீடியோ எடுக்க தான் வந்தோம். ப்ளஸ் இந்த மாதிரி இயற்கையை வந்து நீங்கள் ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க. ஏன்னா இந்த மாதிரி சீசனில் தான் இதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி பிளேஸை வந்து நீங்கள் உங்கள் ஊரில் என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா, உங்களோட ஊர் பேரையும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி. ஸோ அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். எங்க கூட வந்தவங்க எங்கே இருக்கான்னு மட்டும் அதோ பாருங்க, அதோ போயிருக்காங்க பாருங்க. இங்க இயற்கையை ரசிச்சுட்டு இந்த இடத்துல வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். பண்ணிடுங்க. நன்றி.